அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வர இருக்கிற காயல் படத்தோட விமர்சனம். காயல் காயலில் உண்மையாக அனுமோல் தான் கதாநாயகி. நம்ம காயத்ரி இருக்காங்க, அதாவது நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் காயத்ரி இருக்கிறாங்க. விஜய் சேதுபதி ஜோடியாக நடித்தவங்க. இன்னும் பல படங்கள் நடிச்சிருக்கிறாங்க. அந்த காயத்ரி இருக்கிறாங்க. இன்னும் ஒரு நாயகி கூட இருக்கிறாரு. ஆனால் இந்த படத்துக்கு ஹீரோ லிங்கேஷ். இவர் இந்த காலா கபாலி அப்படின்னு ரஞ்சித் படங்கள்லாம் இருப்பார். அது மட்டும் தான் எனக்கு. அவர் நேற்று நேரடியாக அந்த படம் முடிஞ்சோன்னே வந்திருந்தார், பத்திரிகையாளர் காட்சி முடிஞ்சோன்னே. அதில் கூட கொஞ்சம் அழகாக இருந்தார். கேமராவில் ஏதோ ஒன்று அவர் முகத்தில் குறைவாக தெரிகிற ஒரு ஃபீலிங் எனக்கு ஏற்பட்டுது. கொஞ்சம் குருவி தலையில் பனங்காய் வச்ச மாதிரி. ஏன்னா அந்த படத்தோட கதை அவ்வளோ அழுத்தமான கதை. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. என்ன கொஞ்சம் படத்தில் சில இடங்கள் பாரஞ்சித் படங்களாக தெரிஞ்சாலும் லிங்கேஷ் அவர் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நடிப்பு பயிற்சிலாம். இப்போது கலையரசன் கூட ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒட்டாமல் இருப்பார். இப்போது அவருக்கு ஹீரோவுக்கான அந்த எல்லாமும் அங்கே அவயங்கள்லாம் அழகாக பொருந்தி வந்துடுது. அந்த மாதிரி இந்த லிங்கேஷும் இன்னும் கொஞ்சம் முகத்தில் சில மாற்றங்களை செஞ்சுட்டு, முன்னாடிலாம் இந்த நடிகர்களுக்கெல்லாம் இந்த இடத்துல ஏதோ ஒரு ஸ்விங்கம் மாதிரி ஒன்று எல்லாம் கொடுப்பாங்க மேக்கப் கொடுக்குறப்ப. அந்த மாதிரி நம்மக்கிட்ட என்ன பலகீனமாக இருக்கோ அதை அதுக்குன்னு என்ன மாதிரி கண்ணம் புசு புசுன்னு நான் எதிர்பார்க்கல. ஓரளவாவது அந்த டொக்கு விழாத கண்ணம் வேணும் அப்படிங்கிறது. ஏன்னா இந்த மாதிரி அழுத்தமான கதைக்கு நட்சத்திரம் யார், நடிகர்கள் யார் அப்படின்னு நம்ம பார்ப்போம் இல்லைங்களா. ஒரு அருமையான கதையை பெண் இயக்குனர் இந்த படத்துக்காக எடுத்துருக்குறாங்க. ஒரு சில இடங்கள்லாம் அது என்னப்பா பொண்ணு கிடைக்கல அம்மாவை பிக்கப் பண்ணிடுவாரா அப்படின்னு தேட்டரில் சவுண்ட் வர அளவுக்கு சில சீன்ஸ் இருந்தாலும், இந்த கதை ஒரு அழுத்தமான ஒரு பதிவை, ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்க கதை. என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் சீனை ஹீரோயின் தற்கொலை செய்து கொள்கிறார். அப்புறம் என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் காயத்ரி கிடையாதுங்க, காயத்ரியோட அம்மாவாக வர்ற அனுமோல் தாங்க. பொண்ணுக்கு அப்பாவின் விருப்பம் இல்லாமல் அவருடைய அண்ணன் பையனுக்கு பொண்ணை கொடுத்துருக்குறாங்க. அவருடைய காதலை முறித்து. அவள் காதலித்தது ஆதி தமிழ். ஆதி தமிழ்ன்றப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஓகேங்களா. ஸோ அந்த இடத்துல அந்த அம்மா தான் ஜாதி தான் பரம்பரையை சுற்றமும் நட்பும் இந்த ஒத்துக்காது, இப்படிப்பட்ட காதல் வேணான்னு போலீஸ் ஆஃபீஸரான அப்பாவையும் அடக்கி பொண்ணை தான் அண்ணன் பையனுக்கு கட்டி வைக்கிறாங்க. அங்கே அவள் சூசைட் பண்ணிட்டு செத்து போக, அந்த வேதனையில் இருக்கிற அம்மா கொஞ்சம் அப்பா அந்த அம்மா கிட்ட பேச முடியும். உன் உறவுகிட்ட கொடுத்தியா பார்த்தியா பொண்ணு செத்து போச்சு, நான் சொன்னதை கிட்ட பொண்ணுக்கு அப்பா சப்போர்ட் போலீஸ் ஆஃபீஸர். பையனெல்லாம் இந்த பையனை பார்த்து ஆதி தமிழை பார்த்து நீ ஆதி தமிழ் பாதி தமிழ்லாம் இல்லை, அதனால் எனக்கு பிடிச்சி போச்சு, எனக்கு ஜாதி இதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் மனைவி அவங்க அந்த இடத்த விட்டு இறங்கி வர மறுக்கிறாங்க. பாண்டிச்சேரியில் குடியிருக்கிறாங்க. அதனால் கிளம்பி பொண்ணோட அஸ்தியை எடுத்துக்கிட்டு அப்படியே ராமேஸ்வரம் இங்கெல்லாம் கரைக்கிறதுக்கு கிளம்புறாங்க. கூட ஹெல்ப்புக்கு நம்ம இவர் போகிறார், ரமேஷ் திலக். உண்மையாக அருமையான நடிகர். ஒரு இடத்துல ரமேஷ் திலக் எங்கே அனுமோலை பிக்கப் பண்ணும், அந்த மாதிரி இடத்த மட்டும் டேரக்டர் இன்னும் கொஞ்சம் அழகாக ஹேண்டில் பண்ணியிருந்தேன். இந்த படம் அந்த மாதிரி எண்ணத்தை நமக்கு ஏற்படுத்திருக்குது. ஏன்னா அனுமோலை அம்மாவாகவே நம்மளால் ஏற்றுக்க முடியல, அவ்வளோ அழகாக இருக்காங்க. அவங்கள போட்டிருக்கிறப்போ நமக்கு நம்ம கற்பனை குதிரை. டேரக்டர் ஒரு மாதிரி கதையை கற்பனை பண்ணியிருந்தாங்கன்னா, நம்ம கற்பனை குதிரை ஒரு மாதிரி தட்டம் புரண்டு ஓடுது. அழகான அனுமோலை இப்படி அழும் மோலா படம் முழுக்க வச்சுருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஆனால் ஓப்பனிங் சீன் பார்த்தீங்கன்னா, தளபதி இல்லை கண்ணா அப்படின்ற அந்த பாட்டை கேட்டு அவங்க மெய் மறந்து உட்காந்துருப்பாங்க. புருஷங்காரர் நீ அப்படியே போய் ரஜினியோடய வாழ்ந்துக்கோ அடுத்த பிறவிலையாது அப்படின்னு சொல்கிற லெவலுக்கு ஒரு ஓப்பனிங் இருக்கும். அடுத்த நொடியே மகள் இறந்துட்டாங்கிற செய்தி வரும். துடிச்சு போவாங்க, அந்த அஸ்தியை எடுத்துகிட்டு கிளம்புவாங்க. போகிற வழியில் இவங்க வேளாங்கண்ணி பிச்சாவரம் இந்த மாதிரி கடலோரமாகவே போவோம் ராமேஸ்வரத்துக்குன்னு சைக்கிரியாட்டிஸ்ட். இவங்க மகன் அமெரிக்காவில் இருப்பார். அவர் அப்பாவையும் அம்மாவையும் அம்போன்னு விட்டு அமெரிக்காவுக்கு ரிட்டர்ன் ஆகிடுவார். பொதுவாக அமெரிக்கா செட்டில்டு பசங்க மனநிலை அதுதானே. சகோதரி இறந்துருக்கிறா, அவராலையும் தவிர்க்க முடியாதம்மா, நான் அமெரிக்காவிலேருந்து கூப்பிட்றாங்கம்மா நீ மாறுமா மாம்பார். அந்த அம்மா கொஞ்சம் பித்து பிடித்த மனநிலையில் இருப்பாங்க. என் புருஷன் வேறு பேச மாட்டார். இப்போ சைக்கிரியாட்டிஸ்ட்டு நம்ம ஆள் அழைச்சிட்டு போவார். அவருக்கு ஒரு பர்சனல் பிரச்சனை. அவர் மனைவி காதல் மனைவி மலையாள ஜேர்னலிஸ்ட். அவங்களோட அவர் ரொம்ப நெருக்கமாக இருந்திருப்பார். அவங்க சொல்லாமல் கொள்ளாமல் டைவர்ஸ் வாங்கிட்டு போகிறேன்ட்டு கிளம்பியிருப்பாங்க.
அங்கே ஒரு விபத்தில் அவங்க சிக்க பிள்ளைக்கும் பொண்டாட்டிக்கு என்ன ஆச்சோன்னா அவர் பதறி போய் கிளம்ப வேண்டிய சூழல். ஆனால் அவர் பதறலாம் மாட்டார், இவங்க கூட ட்ராவல் ஆகிறத தான் பார்ப்பார். ஆனால் அடிக்கடி ஃபோன் வந்த பிறகு இவங்களே அவங்களோட அனுப்பி வச்சுட்டு இப்போ லிங்கேஷை மீண்டும் மீட் பண்ணுவாங்க, தன் மகளின் காதலனை. அப்போ அவரோட துணையோட அடுத்த நகர்வுகள் எல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. ஆனால் கதைக்கு காரண காரியம்லாம் இருக்காது இல்லைங்களா? லிங்கேஷோட அனுமோல் இணைந்து போனாரா? அவர் கையால் தண்ணி வாங்கி குடிக்க கூட மறுக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன நடக்குது? தன் மகன் மகள் இவங்க இல்லாமல் அனுமோல் அவருடைய கணவர் இவங்கெல்லாம் சில இடங்கள் கொஞ்சம் ட்ராமாவாக தெரிஞ்சுது. வழியை கொண்டு வந்து லிங்கேஷ் கேரக்டரை திருப்பியும் பாண்டிச்சேரிலையும் இதுலேயும் இது பண்ணுறாங்களா, சிதம்பரத்துலேயும் பிச்சாவரத்துலேயும் வேளாங்கண்ணிலையும் அப்படின்லாம் தோணுச்சு. அதெல்லாம் கொஞ்சம் அழகுபட இந்த பெண் இயக்குனர் தமயந்தி இன்னும் கொஞ்சம் கவனமாக இயக்கியிருந்தால் இந்த படம் ஒரு கிளாசிக்கலான ஒரு ஜாதிய மறுப்பு படமாக இருந்திருக்கும். அதை விட்டுட்டு பாரஞ்சித் பாணியிலேயே மாட்டுக்கறி சாப்பிட்டா என்ன தப்பு அப்படின்னு கேள்வி கேட்குறதெல்லாம் ஏதோ அடமண்ட்டாக வலியை திணிச்ச சீன்களாக தெரியுது. உங்கள் படத்தை ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் மட்டும் பார்க்கல, எல்லா சமூகத்தினரும் பார்க்குறோங்கிறத மனதில் வச்சு படம் எடுக்கணுங்கிறது நம்மளுடைய வேண்டுகோள், அன்பு வேண்டுகோள். இதையும் நீங்கள் அதிகார வேண்டுகோள் அப்படின்லாம் நினச்சிடாதீங்க, அன்பு வேண்டுகோள். ஆமாம், நீங்கள் எதை சொன்னாலும் உடனே எங்களை அடக்கி ஆள நினைக்கிறீங்க, அடங்க மறு அத்து மீறு அப்படின்னு கத்தி கதறக்கூடாது. அதுக்காக சொல்ல வரேன் நான். ஜே ஸ்டுடியோஸ் பேனரில் இந்த படத்தை வந்து ஜேசு சுந்தரம் மாறன் தயாரிச்சிருக்கிறாரு. ஜஸ்டின் அவர் தான் இசையமைச்சிருக்கிறாரு. எடிட்டர் பிரவீன், ஒளிப்பதிவாளர் கார்த்திக், எல்லோருமே சிறப்பாக அவங்களுடைய பணிகளை செய்திருக்கிறாங்க. அனுமோல், லிங்கேஷ், காயத்ரி, ரமேஷ் திலக், ஸ்வாகதா. இந்த ஸ்வாகதா யாருன்னா பிக் பாஸ் மாயாவோட அக்காவாம், பிரமாதமாக நடிச்சிருக்கு அந்த பொண்ணு. ஆனால் அந்த பொண்ணுக்கும் இந்த பொண்ணுக்கும் போட்டி போட்டு லிங்கேஷ் மேலே காதல் வர்றது தான் நம்மளால் ஏற்றுக்க முடியல. அதுக்கு இன்னும் கொஞ்சம் அழுத்தமான சீன்கள் இருந்திருக்கலாம்னு தோணுச்சு. அது மாதிரி ஐசக் அவரும் சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு. நான் வந்து லிங்கேஷ், இந்த படத்தோட இயக்குனர் தமயந்தி, இவங்களுக்கெல்லாம் இந்த ரிவ்யூவில் சொல்லிக்க விரும்புகிறது, இன உணர்வு இருக்கட்டும், அதை பிற இனத்தோட பகை உணர்வாக மாற்றிடாதீங்க. இனி வரும் படங்கள்லையாவது அப்படிப்பட்ட படங்களை எடுங்க அப்படின்னு சொல்லி, உண்மையாகவே இந்த காயல் ரசிகர்களை காய விடலை, உண்மையாக ஃபுல்ஃபில் பண்ணுது. பல இடங்களில், சில இடங்களில் கொஞ்சம் ஃபீல் பண்ண வைக்கிது. அதை எடிட்டரும் இயக்குனரும் இணைந்து தவிர்த்திருந்தால் காயல் கலக்கலாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி விடைபெறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.